தங்கி இருக்கிறது இங்கதான் தங்கி இருக்கீங்க. ஓ ஓ ஓ பரவாயில்ல. இந்த புஸ்தகத்தை நீங்க வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, வேத புஸ்தகம் உங்களை வாழ வைப்பீங்க, உங்களை நடத்தும். ஆமா, உங்களை நடத்தும், உங்களை வாழ. ஐயா பேரு? ஓ சரி சரி. கன்னியாகுமரி எந்த இடம்? ஓ சரி சரி சரி. வடசேரியா இல்ல? பார்வதிபுரம். ஓ பார்வதிபுரம். ஓ சரி 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 சரி. நான் வந்து அங்க வந்து செவந்திடே சர்ச். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. ஆமா செவந்திடே தெரியும். செவந்திடே சர்ச் நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன். ஆனா இங்க இங்க வந்து எப்படி எப்படி இங்க வந்தீங்க அப்போ? அது பெரிய கதை. சரி. வயசு என்ன இருக்கும் உங்களுக்கு ஐயாவுக்கு? என்ன வயசு இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு 63 64. எனக்கு வயசு 66 வயசாச்சு. ஓ சரி சரி சரி. நல்லா ஜிம் பண்ணுவேன். நல்லா முகம் நல்லா இருக்கும், வாடல நல்லா இருக்கு, முகம் உங்களுக்கு நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஜிம் பண்ணுவேன். சர்ச்சுக்கு சர்ச்சுக்கு போவேன். ஓ ஓ ஓ சரி. நீங்க பிள்ளைகள் எத்தனை இருக்காங்க? ஒரு பையன். ஓ கல்யாணம் ஆச்சுங்களா? ஓ பரவாயில்ல. நானும் லேட்டா தான், 40 வயசுல தான் கல்யாணம் பண்ணேன். 38 வயசுல கல்யாணம். பரவாயில்ல பரவாயில்ல. சரி. 2005 4வது மாசம் 4ஆம் தேதி கல்யாணம் பண்ணேன். சரியா சரி சரி. 6வது மாசம் இந்த ஜனவரி பிப்ரவரியில என் பையனுக்கு பர்த்டே. ஓ ஓ சரி சரி. ஜனவரியில முடிஞ்சிட்டு. அப்ப இன்னைக்கு 30 பிப்ரவரி. ஆமா. ஓ சரி. பிப்ரவரியில பிப்ரவரி 22 வர்ற 22. ஓ சரி 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 சரி. என் வீட்டுக்காரு பேரு புஷ்பலதா. சரியா. அவங்க அம்மா பேரு கன்னிமரிவா பஞ்சமேன். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. எங்க வீட்டுல எல்லாமே இந்துவா இருந்தவங்க தான். எல்லாமே கிறிஸ்துவ மாறிட்டாங்க. ஆமா. அப்ப நீங்க மட்டும் ஏன் தனியா அங்க வந்தீங்க அப்போ? ஏதாவது கவலையா, கஷ்டமா, இல்லாட்ட வேதனையா, குடும்பத்துக்குள்ள வேற ஏதாவது? ஊர்ல சொத்து இருக்கு. சரியா. அந்த சொத்து பையன் வந்தேன். சரி சரி. கையில இந்த பைசா எல்லாம் புடி தமிழ்நாடு என்னன்னு தெரியாது. எல்லாம் புடிங்க எடுத்து திண்டு ஒரு 40,000 கொண்டு வந்தேன். சரி. வீட்டு அம்மாட்ட சொன்னேன். சரி. அம்மா கையில பைசா இல்ல, நாங்க வரணும். சரி சரி. அனுப்பி கூட அவங்க அந்த எதுக்கு நீங்க கொண்டு போனேன்னு அவங்க குடும்பத்துக்கு கொடுத்தீங்களா? சரி. அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே. போய் நீ ஆட்டு போய் நான் கேக்குறது. சரி சரி. இல்லாம வெளிநாடு போய் நல்ல ஃபேமிலி நல்ல இதாக இருக்கும். சரியா சரி. ஆட்டு போய் கேட்கறதுக்கு மனசு இல்ல. அதான் நான் என்னமா நானும் உங்க அப்பனுதான் பிறந்தேன். நீ எங்க அப்பனுக்கு வீட்டுல வந்து மகளா தானே வந்து சொன்னா நான் உங்க அப்பனுக்கு பிறக்கல அப்படின்னா அது ஒரு இது எனக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. சரி. அப்ப நீ 30,000-40,000 சம்பாதிக்காங்க. சரி சரி. அது என்னோட இது. ஓ ஓ ஓ. நான் கஷ்டப்பட்டது. சரி சரி. கஷ்டப்பட்டேன். என்னால நிறைய பண்ண எல்லாருக்குமே கொடுத்தேங்க. ஓ ஓ. அண்ணனுக்கு அவங்க அம்மாவுக்கும் இந்த ஜெயலலிதா வீடு கட்டின 50,000 தம்பி இறந்து போனாங்க. நானும் பைசா கேட்டேன், அவங்க கொடுத்தாங்க. எல்லாமே. சரி சரி. அதான் சொல்ல. ஆமா வேண்டாம் வேண்டாம். கண்டிப்பா இதுலயே சொல்லி கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதான் ஆமா வலது கைக்கு கொடுத்து இடத்துக்கு தெரியாண்டான்னு. ஆமா. நீங்க அதனால மனசுல வச்சு கடவுள்கிட்ட சொல்லுங்க உங்க கவலைகள் பாரங்கள். கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட்டு நீ கலங்கி தவியாதுன்னு வேதம் சொல்லுதுயா. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இந்த தனிமை, உங்களுக்கு இந்த தனிமையில இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. யாரு கூட பரவாயில்ல பரவாயில்ல. அதான் படிங்கய்யா. கடைசி காலத்துல இருக்கிறோம். ஏசப்பா வரப்போறாரு, இந்த பூமிக்கு வரப்போறாரு. ஆமா. அந்த உலகத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஒரு நிலையான வாழ்க்கை இருக்குது, ஒரு நித்தியமான வாழ்க்கை இருக்குது. பாருங்க உங்க சூழ்நிலை மாறும் பாருங்க. என்ன அனுப்பிட்டு இருக்காரு பாருங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி என்ன அனுப்பிட்டு இருக்காரு பாருங்க. அதனால நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமா. பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. சரிங்களா. நீங்க நல்லா இருப்பீங்க ஐயா. சூப்பரா இருப்பீங்க, அருமையா இருப்பீங்க. பரவாயில்ல. சரி பரவாயில்ல. தூர போடுறது இல்ல. வேலை வந்திருக்கியா? ஓ சரி ரைட்டு. போயிட்டு வாங்க. வேலைக்கு கூட்டு போறேன். ஓ சரி சரி. வாங்க 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 வாங்க. ஆமா சரி. என்ன சொன்னீங்க பேரு? என் பேரு சேவியர் மணி. மணி. ஆண்டவரே சோத்திரம். அருமையான யோகாவுக்கு ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே உள்ளத்தினுடைய அந்த பாரம் ஏக்கங்களை நீக்கி போடுங்க. மன பாரத்தை எடுத்து போடுங்க. கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட்டு கலங்கி தவியாதே என்று சொன்னீங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா.
தேவைகளை சந்திங்க, அற்புதமாய் நடத்துங்க. இன்னைக்கு ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கட்டளிடுவீராக. கவலைகளை போக்குங்க, கண்ணீரை தொடங்க தகப்பனே. ஆசீர்வதி தடைகளை நீக்கி போடுங்க. ஒரு வழிவாசலை திறந்து கொடுங்க தகப்பன். ஓ, எதற்காக இங்க வந்திருக்காங்க எங்களுக்கு தெரியாது தகப்பனே. நீர் ஆறுதலின் தெய்வம், ஆறுதலின் கடவுள் ஆண்டவர். ஓ, ஆசீர்வதி இந்த பரலோக ராஜ்யத்துக்கு, நிச்சய ராஜ்யத்துக்கு வர உதவி செய். எல்லா இந்த உலகத்துக்குரிய நன்மைகள், காரியங்கள், ஆசீர்வாதம் கிடைக்கும்படியாக உதவி செய். குடும்பத்தோடு இணைய ஆண்டவரை உதவி செய்வீராக. ஆசீர்வதி இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சுயமெல்லாம் திருப்பி. ஆமென். நல்லா இருக்கீங்க ஐயா? ஆமா, நல்லா இருக்கு. படிங்க, இயேசுவை தேடுங்க. ஓ, சரி, கையெல்லாம் மாட்டோன்னு. சரி இல்ல, நான் சுத்த கிறிஸ்டின் தான். சரி வாங்க, சர்ச்சுக்கு போங்கண்ணே. கடைசி காலம் சர்ச்சுக்கு போங்க. இயேசுவா வயசப்பா அவங்க அப்பாவும் சர்ச்சி தான். நீங்களும் கன்னியாகுமரியா? ஓ, சரி, பரவாயில்ல. சரி, நல்லா இருப்பீங்க. அவ்வளவுதான். எனக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் ஜெயிச்சாப்ல எனக்கு ஒரு வேலை கிடைச்சிது. கண்டிப்பா செய்வாங்க தேவன். அதுக்காண்டி ஆட்கள் அனுப்பி விடுறோம், வேற ஒண்ணும். அதுக்காண்டிதான் ஆட்கள் அனுப்பி, அவரு டைரக்டா வர முடியாதுல்ல, அதனாலதான் ஆட்கள் அனுப்பி விடுறோம். நல்லா இருப்பீங்க. ஆமா, ஏசப்பா உங்களை வாழ. கண்டிப்பா. ஓ, சரி, சூப்பர். கண்டிப்பா போதும் நமக்கு. உங்க பேத்தால கிளீனா தெரிஞ்சிடல. ஆமா, இது முகம் நல்லா இருக்குல்ல, முகம் உங்களுக்கு பிரைட்டா இருக்கு பாருங்க. அதான் நல்லா இருப்பீங்க ஐயா, சூப்பரா இருப்பீங்க. கர்த்தர் நடத்துவார். ஏசப்பா உங்களை அருமையா நடத்துவார். சரி, நீங்க பாருங்க. சரி. சரி. அண்ணா, உங்க பேரு? லோகு ஐயா. சரிண்ணா. உங்களுக்காண்டி ஒரு சின்ன ஜெபம் இயேசு நோக்கி பாருங்கண்ணா. நம்மளை கைவிட மாட்டாருண்ணா, நம்மளை வெட்கப்படுத்த மாட்டாரு. ஆமா, நமக்காக வானத்துல இருந்து இந்த பூமிக்கு வந்தார். ரத்தம் சிந்துபடியாக இந்த பூமிக்கு வந்தார். ஆமா, ஆதி மனிதன் செய்த பாவம் தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிறது. அதை பாருங்க, போக்கும்படியாகத்தான் இயேசு ரத்தத்தை சிந்து. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிக்கும். ஆமா, உங்களை நடத்துவாரு. மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறேன், அந்த வாழ்க்கை இயேசுதாரா. இந்த உலக வாழ்க்கைக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். 90 வருஷ வாழ்க்கைக்கு கஷ்டம் இருக்கு, நஷ்டம் இருக்கு, வேதனை இருக்கு, துக்கம் இருக்குது, பாடுகள் இருக்குது. ஆனா நிச்சயமான ஒரு வாழ்க்கை இயேசப்பா மட்டும்தான் நமக்கு. அவருதான் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். வேற யாரும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தது யாரும் கிடையாது. இந்த பூமிக்கு வரப்போறார். சத்திய வேதம் வந்து சிசிபி எல்லாம் கொண்டு வேதத்துல இருக்குது. ஆக்சுவலா உலகத்தை எப்படி படிச்சாரு, வார்த்தையில படிச்சாரு, மனுஷனை எப்படி படிச்சாரு, முதல் குடும்பத்தை எப்படி உண்டாக்குனாரு, எல்லாமே வேதத்துல சொல்லப்பட்டு. உங்க வாழ்க்கை மாறும், உங்க கண்ணீர் மாறும், உங்க கவலைகள் மாறும். நீங்க நல்லா இருப்பீங்க. உண்மையை சொல்றேன், நீங்க இன்னைக்குள்ள சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஏசப்பா ஒரு நேரம் நீங்க கூப்பிட்டு பாருங்க. இரவு நேரத்துல ஒரு நேரம் நீங்க கூப்பிட்டு, இயேசுவே என் உள்ளத்துல வாங்கன்னுட்டு நீங்க கூப்பிட்டு பாருங்க. அருமையா உங்க உள்ளத்துல வந்து பேசுவேன். நீங்க இடம் கொடுக்கும் போதுதான். ஒரு வீட்டுக்குள்ள பாருங்க, இருட்டு நேரம் போறோம், லைட்டை போட்டா தானே லைட் வருது. லைட்டை போடலாட்டா லைட் வருமா? வெளிச்சம் வராது, இருட்டாதான் இருக்கும். அதே போலதான் ஏசப்பாவை கூடும்போது உள்ளத்துல வருவோம். என் உள்ளத்துல வந்து பேசுங்க, என் சூழ்நிலையை மாத்துங்க, எனக்கு எதிர்காலத்தை கொடுங்க. கண்டிப்பா ஒரு தகப்பனை போல செய்வார். ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளைகளுக்கு செய்வாரோ அதே போல ஏசப்பா இப்ப 4 பேருக்கு நான் சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கு செய்யும். உங்களை நல்லா இருப்பாரு, வாழ வைப்பாரு, குடும்பங்கள் நல்லா இருக்கும். பிள்ளைகள் இருக்காங்களா? கல்யாணம்? சரிண்ணா. நல்லா எப்படி சாப்பிட்டீங்களா? இப்படி சரிண்ணா. நல்லா நீங்க நல்லா இருப்பீங்க. இயேசுவை நோக்கி பாருங்க, தேடுங்க. அவரும் நம்மளை வாழ வைப்பார். வேற யாரும் நம்மளை வாழ வைக்க முடியாது. சரிங்களா? அதான் வேதம் சொல்லுது, மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டாலும் அவனுக்கு லாபம் என்ன? உலகமே ஒரு மனுஷனுக்கு சொந்தமா இருந்தாலும் அவன் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி லாபம் ஒண்ணு இல்லைன்னு. சரிங்களா? தேடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் ஏசப்பா தேவை. ஆமா, சரிங்களா? உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடட்டா? அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே, சகோதரையா சகோதரமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க கவலைகளை போக்குங்க, கண்ணீரை நீக்கிங்கப்பா. கண்ணீரை துடைக்கிறவர், கவலைகளை போக்குகிறவர். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்லி ஆண்டவரே வேதம் சொல்லுகிறதப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க மனபாரத்தை எடுத்து போடுங்க, கண்ணீரை தொடங்க, கவலைகளை போக்குங்க ஆண்டவரே. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொன்னீங்கப்பா. என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளின் நாடு ஆண்டவரே, அந்த சகோதரமால ஆசீர்வதி ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறட்டும், எதிர்காலத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை கொடுங்க, பண தேவைகளை சந்திங்க, மன கஷ்டங்களை எடுத்து போடுங்க தகப்பன். ஆசீர்வதி ஆண்டவரே. நடத்துகின்ற இரவு பேசுங்கப்பா ஆண்டவரே. அந்த நிலையான வாழ்வுக்கு, நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்ல ஆண்டவரே இந்த பூமிக்கு வரப்போகிறேன் ஆண்டவரே. சோத்திரையா
பெரிய காரியங்களை செய்யும். துதி கனமை மனத்து மக்கள் செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதா. சரிண்ணே, பார்ப்போம். கேட்டா அண்ணன் பார்ப்போம். சரிங்களா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுருங்க, முடிச்சிருங்க. லேட்டாக கெட்டு போயிடக்கூடாது. சரி, பார்ப்போம்.